மக்களே நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்காதது. எவ்வளவு நேரம் சோசியல் மீடியால இருக்கும்னு தெரியாது. அதுக்கு முதல் எல்லாருக்கும் இத கொண்டு போய் சேருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துடுங்க. இந்த மேல இருக்கிற இமேஜ் ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் வேலை செய்ற நேரத்தில அந்த வீடியோவ பார்த்தேன். பார்த்ததுல இருந்து மனசெல்லாம் ரொம்பவே ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு பதட்டமா இருந்துச்சு. சென்னை திருவாற்றியூர்ல எப்படி கோயம்புத்தூர்ல மாடுகள பக்ரீத்துக்கு வச்சிருந்த மாடுகள பறிமுதல் செஞ்சாங்களோ, அது மாரி தான் இந்த மாடுகளையும் பறிமுதல் செய்ய அரச காவல்துறை வந்திருக்கு. அது அவங்களுடைய வேலை அவங்க செய்றாங்க. ஆனா, இதுல பொதுமக்கள் என்று சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பேர் நின்னு இந்த விஷயத்துல ஈடுபடுறத பார்க்கிறப்போ தான் கவலையா இருந்துச்சு. ஏன்னா, வெளிமாநிலங்கள் இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு, சிறுபான்மையினருக்கு நடக்கிறத பார்த்திருப்போம். அத அவங்க திருப்பி தட்டி கேட்க இயலாம நிக்கிறதோ, யாரும் சப்போர்ட் பண்ணாம நிக்கிற நிலைமைகள வெளிமாநிலங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா, தமிழ்நாட்டுல இவ்வளவு சீக்கிரம் இத நாம பார்ப்போம்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதால நாளைக்கு இந்த பிரச்சனை வேற மாறுறதுக்கு முன்னால முதல்ல முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருங்க. இல்லன்னா, நாளைக்கு இந்த பிரச்சனை வேற மாதிரி மாறி, சாதாரணமா அன்னன்னைக்கு உழைச்சு வாழக்கூடிய ஒருத்தன் குடும்பத்துக்கோ, ஒருத்தனுக்கோ பாதிப்பு வந்தா, அவனுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா ரொம்பவே பதறிடுச்சு, கவலையா போயிடுச்சு. ஏன்னா சாதாரணமா உழைச்சு வாழ்ற சாதாரண ஒரு மனுஷனுக்கு அரசையோ, காவல்துறையையோ இந்த மாதிரி பிரச்சனைகள கொண்டு வரவங்கள எதிர்த்துலாம் கேள்வி கேட்கலாம். மக்களே, யாரோ தமிழ்நாட்டுல என்னமோ செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க. தயவு செஞ்சு பொதுமக்கள் அதுக்கு இடம் குடுத்துறாதீங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்னு சொல்லி வேறுபட்றாம, மத ரீதியா உணர்ச்சி வசப்பட்றாம, தூண்டப்பட்றாம, அமைதியா, பொறுமையா, தைரியமா அந்த விஷயங்கள எதிர்கொண்டு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிலைமைகள் வராம தடுக்கிறதுக்கு மக்கள் எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் இப்ப நடக்குது. இந்துக்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி இந்துக்கள் அமைதியாவோ, கிறிஸ்டியன்கள் அமைதியாவோ இருந்துறாதீங்க. ஏன்னா நாளைக்கு இது வேற மாதிரி மாத்தப்பட்டு தமிழ்நாட்டுல வேற என்னமோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்பவே அவதானமா எல்லாருமே இருங்க. இத வச்சு அரசியல் செய்றவங்க செஞ்சுட்டு போயிரட்டும். அதால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. ஆனா, சாதாரண மக்கள் நாம ரொம்ப தெளிவா இருக்கணும் இந்த விஷயத்துல. இப்படியான விஷயங்கள் மத ரீதியா நாம தூண்டப்படுறோம், உணர்ச்சி வசப்படுத்தப்படுறோம்னா, அதுக்கு பின்னால இருக்கிறது அரசியல் மட்டும்தாங்கிறதுல அவதானமா இருங்க. தெளிவா இருங்க. இவ்வளவு நாளும் எப்படி ஒண்ணுமண்ணா நின்னு இந்த விஷயத்த இப்படியான பிரச்சனைகள் வரப்போ எதிர்த்து குரல் கொடுத்தீங்களோ, அது மாதிரி எதுக்கும் ஒண்ணா நின்று குரல் கொடுங்க. திமுககாரன் உனக்கு என்னடா இவ்வளவு கவலைன்னு சொல்லி யோசிக்கலாம். நான் திமுககாரனா இருக்கலாம். நீங்க என்ன வேணாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச நெறைய உறவுகள் இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில தெரிஞ்சவங்க. நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அவங்களுக்கு அது ஒரு பாதிப்பட அது என்னால தாங்க முடியாது. அந்த ஒரு கவலையில தான் இந்த வீடியோ பதிவு செய்றேன். தயவு செஞ்சு இந்த மாதிரியான நடக்கிறது தமிழ்நாட்டுல அனுமதிச்சிடாதீங்க. டிவிக்கு அவங்களுக்கு வாக்கு போட்டவங்க அதெல்லாம் நாங்க பேசுறத ஒரு பக்கம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு, தமிழ்நாட்ட பாதுகாக்கிற விஷயத்துல பொதுமக்களா, சாதாரண மக்களா ஒண்ணா நின்று எதுவுமே நடந்துராம இந்த தமிழ்நாட்டுல ஒற்றுமைய காப்பாத்துங்க. அடுத்த சந்ததிக்கு நல்ல ஒரு இதுவரைக்கும் எப்படி முன்னாடி இருந்த சந்ததி நமக்கு ஒரு பாதுகாப்பான தமிழ்நாட்டை தந்துட்டு போனாங்களோ, அது மாதிரி அடுத்த சந்ததிக்கு நாம குடுத்துட்டு போவோம்.